ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீகம் மற்றும் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்படி ஒரு பழமொழி உண்டு சார், ஆள் செய்யாததை கோல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோல் செய்ய முடியாததை கூட நம்ம செய்யும், நம்ம அத்தனை ஜாலங்கள் நிறைஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஒரு கோலால் செய்ய முடியாத கூட நம்ம செஞ்சிருமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா கோல் எதுக்குமே கட்டுப்படாது. ஏன்னா அது தனி, அது ட்ராக்கே தனி. அது கோல் கூட எதையும் போய் கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் கோலை கோல் எதையுமே கண்ட்ரோல் பண்ணாது. கோலை கண்ட்ரோல் பண்ணது நம்பர் தான். அது ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கனாக்கா உலகமே சிவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவனுக்கு அடுத்துட்டு சித்தர்கள் அப்படின்லாம் வரும்போது அதேமாரி கோலும் ஒரு தனி ட்ராக்கு. கோலை போய் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது எப்பவுமே சிவன் பெருமாள் என்ன பண்ணுவார், ஒன்றை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒன்று வச்சிருவார். இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அது ஒய்ஃப் அடுக்கிறதுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு ஒய்ஃபு, ரெண்டு பேருக்கு சரியாக அடங்கலைனாக்கா பையன் அடங்கலாம் பொண்ணு, அப்புறம் பேரன், இப்படியே தான் வருது. இதெல்லாம் உண்மை தான். இது மறக்க முடியாது. இது சில பேர் பார்த்திங்கன்னா யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. என் பேரன் சொன்னால் கேட்பேன், என் பேத்தி சொன்னால் கேட்பேன். உண்டு தானே அதெல்லாம். பொண்ணு கேட்டால் சொன்னால் கேட்க மாட்டான், பையன் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஒய்ஃப் சொன்னால் கேட்க மாட்டார். பேரன் பேத்திக்கெல்லாம் சொன்னால் கட்டுப்பட்டுருவார். அதை தான் இறைவனுடைய சமாச்சாரத்துலேயும் எதையாவது ஒன்று கட்டுப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று ரூட் வச்சுருவார். அதை யார் கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத சமாச்சாரம். எது மூலயமாங்கிறது கண்டுபிடிக்கிறது இல்லை, எது மூலயமா அதை கண்டுபிடிக்கிறது, எது மூலயமா கட்டுப்படுறதுங்கிறது நம்பரை நான் கண்டுபிடிச்சேன், கோலை நான் கண்டுபிடிக்கல. நம்பர் மூலயமா கட்டுப்படுறதுங்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கு நான் சில ஒரு ஒரு நடந்த சில இன்சிடெண்ட்லாம் சொல்ல போகிறேன். அப்போ சொல்லும் போகும்போது தான் அப்படியா, ஆமாம், அப்போ அதை ஏற்றுக்கிற போல தான் இருக்கும், நம்புகிற போல தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு மனுஷனுக்கு 1000 திறமை இருக்கும், 1000 வழிகள் இருக்கும். இருந்தாலும் 1000 இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கும். ஆனால் அவ்வளவும் இருந்து உங்களை மிக உயரத்துக்கு கொண்டு போயிடுது, கோலால் கொண்டு போயிடும் அப்படின்னு அசிடன்ஸ் கொடுக்க முடியுமா? முடியாதில்ல சார். ஆனால் நம்பரால் போக முடியும்னு அசிடன்ஸ் நம்ம கொடுக்கலாம். கொடுக்குறீங்களே, அது எப்படின்னு தானே கேட்குறேன் சார். அதை தான் சொல்ல போகிறேன் இல்லையா. இது ஒரு இதை சொல்லி அப்படி சொல்லிட்டு உள்ள வர போகிறேன். அது முடியாதுன்னு நீங்களே சொல்ல போகிறீங்க. ஆமாம், அதெல்லாம் முடியாது. நம்பரால் முடியுமா? ஏன்னா நம்பரால் முடியுங்கிறது தான் 40 வருஷம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுவே அதுக்கு ஒரு சின்ன ஒரு இதை தாண்டி ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய சொல்லுவேன், ஒன்று சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டு இருக்குது. ஒரு டேட்டு இல்லை, இது நான் டேட் ஆஃப் பர்த்தே சொல்கிறேன். 2 பேரும் சிஸ்டர்ஸுங்க. முதல்ல பெரிய பொண்ணு அது தேதி 15 பிப்ரவரி மாதம், வருஷம் 1993 4 5 சட்டி ஞாபகத்துக்கு வரல. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு உள்ள சமாச்சாரம் இல்லையா. அந்த பொண்ணு நான் அங்கிள் நான் டாக்டர் படிக்கணும்னுச்சு. இல்லை கண்ணா, உனக்கு டாக்டர்லாம் வராது, வாய்ப்பே கிடையாது, உன் இதுக்கு இன்ஜினியரிங் தான் முடியும்னு. இல்லை, எனக்கு நான் படித்தா அதை தான் படிப்பேன், இல்லைன்னா படிக்கவே மாட்டேன்ருச்சு. படிக்காமல் கூட நான் வீட்டில் கூட இருந்துக்கிறேன்ட்டுச்சு. அவங்க அம்மா விட மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா கவர்மெண்ட்டில் ஆஃபீஸரு. அப்புறமா அதுங்க விடவே இல்லை. டெய்லி காலம்பரம் வந்துடுவாங்க, ஆஃபீஸில் உட்காந்துருவாங்க. அம்மா நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் அப்புறம் இல்லை அங்கிள், நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். ஒன்றும் சொல்ல மாட்டோம், பேரை தான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நம்ம கான்செப்டில் பிப்ரவரி மாதம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக எஜுகேஷனில் தடைப்படும். எப்போ தடைப்படும்? 15, 16, 17 வயசில் டோட்டலாக பிரேக்கே ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் அரியர்ஸ் வச்சுருப்பாங்கன்னா பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க அரியர்ஸ் இருக்கும். அரியர்ஸ் வச்சுருந்த பிள்ளைங்களெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருக்கும். செக் பண்ணி பார்க்கட்டும். எப்போவுமே ஐயோ ஆமாம் அரியர்ஸ் நம்ம பையன் வச்சுக்கிறேன், செக் பண்ணி பாரு அப்படின்னு பார்த்தா எல்லாம் பிப்ரவரியாக இருக்கும். அப்போ இந்த பிள்ளை பிப்ரவரி பிறந்திருக்கு, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டேன். நீங்கள் நான் அப்புறம் ஒரு கட்டத்தில் அதுக்கு ஒரு மாதமாக டெய்லி காலம்பரம் சாயந்தரம் போயிடும். சில நேரத்தில் மதியம் வருவாங்க, ஆனால் டெய்லி வந்துடுவாங்க. என்னடா அதுன்னு சொல்லிவிட்டு அம்மாவும் பொண்ணும் வந்துடுவாங்க. சரி, அப்புறம் ஒரு கட்டத்தில் சொல்லிவிட்டு பேரை ஃபுல்லாக மாற்றிடுவோம், உங்களுக்கு ஓகேவா? முதல்ல பேர் மாற்ற ஒத்துக்கல அவங்க. அதிலே கரெக்ஷன் பண்ணுங்கள், அது முடியாதுன்ட்டு. வேறு வழி சொல்லுங்கள், வேறு வழியெல்லாம் இல்லைன்ட்டு. அப்போ ஒரு கட்டத்துக்குள்ள அந்த பிள்ளை சரி நான் ஓகே நான் மாற்றிக்கிறேன்ட்டுச்சு. சரி சொல்லிவிட்டு பேரை ஃபுல்லாக மாற்றிட்டு அது மெடிசன் போயிடுச்சு. படிச்சுக்கிட்டு இருக்கு. 2வது வருஷம் 3வது வருஷம் படிக்கும்போது அது தங்கச்சி அப்போ முதல்ல ஸ்கூல், அது போய் அவளும் இப்போ முடிச்சுட்டு நானும் டாக்டர் தான் படிக்க போகிறேன்னு. இப்போ நீ அதே பிப்ரவரி, உனக்கும் வாய்ப்பு இல்லை,
இல்லை அதே டைலாக அது சொல்லி கொடுத்துருக்கு, அதே தான் இது சொல்லுது. நான் சொன்னேன் வாய்ப்பே இல்லை கண்ணா, விட்டுரு, ஒரு ஆளுக்கு ஒன்று தான் பண்ண முடியும். நீங்கள் பேர் கூட ஃபுல்லாக மாற்றிங்க, இது ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. அவங்கள மாதிரிலாம் ஒரு மாதத்தில் உட்காரல, ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட் வந்துருச்சு, ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து அதே தேதி இல்லை, இது வந்து 13ஆம் தேதி, 13 பிப்ரவரி. எவ்வளோ சொல்லி கேட்கல, சரி மாற்றிடுவியா, ஓகேவா, உனக்கு பேரை மாற்றினா அதுவும் மெடிசனு. எம்பிபிஎஸ் இல்லை, ஒருத்தர் எம்டி ஒருத்தர் எம்எஸ், மெடிசனு முடிக்க வச்சாச்சு. எப்படி சார் பிப்ரவரியில் பிறந்தவங்களுக்குலாம் அரியர் வரும்ன்றப்போ ஒரு பேர் சேர்ந்தனால இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுமா சார்? அதுதான் முதல் உங்கள் கேள்வி தான் அது. கோல் இப்போ செய்யணும், கோல்னா என்னது, ராசி பிரகாரம் நட்சத்திரம் தான் கோல் வரப்போகுது, அது கண்ட்ரோலில் தான் அது வரப்போகுது. அப்படி வரும்போது கோல் வரும்போது இந்த ராசி இந்த நட்சத்திரம் சொல்ல போகிறோம். அதில் வரல, நம்பர் செஞ்சிருச்சு இல்லையா, செஞ்சு காட்டியிருக்கேன் சார், செஞ்சு காட்டிடுச்சு. அந்த பிள்ளைங்க இப்போ நல்லா ஒரு பிள்ளை வந்து இப்போ நான் சொல்லும்போது தெரியும், நான் பேரை சொல்ல மாட்டேன், ஊரை சொல்ல மாட்டேன், அதனால் ஒன்று சொல்கிறேன் கோயம்புத்தூர்ன்ட்டு. அதெல்லாம் ஒன்று அப்படி சொன்னால் கோயம்புத்தூர்னு ஒரு ஆள் தானே இருக்காங்க. ஒரு பிள்ளை சென்னையில் இருக்குது. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, இது மாதிரி இன்சிடெண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என் பேரில் ஒரு சயின்டிஸ்டே இருக்கிறாரு, அவருக்கு நான் பேர் வச்சது வேறு, இவராக என் பேர் மாற்றிக்கிட்டார், மகாதன் சேகர்ராஜன் சொல்லி அந்த நம்பர் சொல்லிட்டோம். அதே வச்சுக்கிட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களா, 2 வாட்டி பேசுனா, அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு பேசுகிறாரு, அப்புறம் நடுவில் கூட பேசினார். உங்கள் பேர் என்ன, என் பேர் சொல்கிறார், என் பேரில் உங்கள் பேர் கேட்டார், அதான் என் பேருன்னார். இல்லையே உங்கள் பேர் நான் அது வைக்கல, நான் மாற்றிக்கிட்டேன்னார். அது மாதிரி அது வேல்டு ஃபுல்லாக இருக்குன்னு வைக்கல. அப்போது இதெல்லாம் எது செஞ்சது அப்படின்னா நம்பர் தானே செஞ்சது. அப்போது கோல் எதுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னா நம்பருக்கு தானே கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு கடகராசி ஆயில் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிங்களேன். கடகராசி ஆயில் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனில் 2 டாப்பு 2 ஹை அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எஜுகேஷன் ஓகே நார்மலாக இருப்பாங்க, அவ்வளோதான். எஜுகேஷன் கம்மியாக தான் இருக்கும் அதில். இப்படி சில ராசி தான் நிறையவும் சொல்லக்கூடாது, ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கலான்ட்டு அதை தான் பண்ணோம். இதில் இப்போ ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரு பிள்ளை வந்து கடகம் ஆயிலையும். ஓகே, அப்படி இருக்கிற பிள்ளைங்களே டாக்டர் ஆகிருக்குது. அதுதான், அதில் வாய்ப்பே கிடையாது. பொதுவாகவே கடகம், சரி அவங்கள விட்டுருங்க, பொதுவாகவே கடகம் ஆயிலையும் வந்துட்டு எப்படிங்க, கடகம் ஆயில்னா அவ்வளோ எஜுகேஷன் அவ்வளோதான் இருக்கும். பெரிய 2 டாப்பு 2 ஹைலாம் எஜுகேஷன் இருக்காது, பிஜிலாம் வராது. அது இந்த மாதிரி நம்பரெல்லாம் நம்ம கரெக்ட், அதாவது பேர் நியூமராலஜி படி பண்ணாக்கா அங்கே தான் வந்துட்டு கோல் வந்து நம்பருக்கு தான் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் கோல் செய்யாதது, ஆள் செய்யாதது, என்னமோ கேள்வி கேட்டுக்கிறது நம்பரில் இருக்குன்னா இன்னும் நிறைய சொல்லலாம். கூட மாற்றி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸால முடியும், நம்பர் தான் முடியும். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் சொல்லலாம். சும்மா இது ஏன் சொன்னேன்னாக்கா உங்கள் கேள்வி அதுதான், அந்த நம்பர் எப்படி செய்யும், இதோ செஞ்சிருச்சு இல்லை. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள், 1 2 இல்லை, 100 கணக்கில் 1000 கணக்கில் லட்சக்கணக்கு இருக்குது உலகம் ஃபுல்லாக. எவ்வளோ சொல்கிறது, டைம் வேணும் இல்லையா, அதனால் டைம் இன்மை காரணம்னால இதே போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நீங்கள் வந்து கேள்வி வைக்கும் போதே வந்து கோல் செய்ய முடியாத கூட நம்பர் செய்யுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி செய்யும் அப்படின்றப்போ பிப்ரவரி மாதத்துக்குன்னு எழுதி வைக்கப்பட்ட ஒரு விதி இதுதான் அப்படின்னா அந்த விதியை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு நம்பர்ஸால் முடியும் அப்படின்னு வந்து நிரூபித்து காட்டியிருக்கீங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதிகள்லையும் பேர்கள்லையும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.